ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலன்னா, வாழ்க்கையில் நாம் ஏன் நிம்மதியாக வாழ முடியல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது எப்போ பார்த்தாலும் இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் வாழுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நாம் அதை பண்ணுறதே இல்லையே. ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் இதே சிந்தனை தான் இல்லைங்களா? இப்போது மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவானா ஊற்ற மாட்டானா? கவனிங்க, யோசிக்கணும் இல்லையா? இப்போ மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் பாட்டை கேட்டிருக்கான் இல்லைங்களா? ஏ மனமே கலங்காதே. அப்படி பகவான்கிட்ட நம்ம பாரத்தை போட்டால் மட்டும்தான் நம்ம ஹாப்பியாக வாழ முடியும் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ப்ரெசன்ட் டென்ஸில் வாழும்போது ஹாப்பியாக வாழலாம். இப்போ நம்ம ஒன்றுமே நம்ம கவலைப்படாமல் நம்ம ஹாப்பியாக வாழும்போது மட்டும்தான் நம் பணிகளை நாம் நல்லா செய்ய முடியும் இல்லைங்களா? இப்போ ஒரு எக்ஸாமுக்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு படிக்கணும், நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும் இல்லைங்களா? அதை விட்டுட்டு எக்ஸாமில் முடிவு என்னாகுமோ அப்படின்னு டென்ஷனாக இருந்தால் படிக்க முடியுங்களா சொல்லுங்க பார்க்கலாம்? முடியாதுல்ல. இப்போது அதை போல் இப்போ வண்டியில் போகணும், ட்ராவல் பண்ணணும்னு வைங்களேன். இப்போ காரில் ஓட்டிகிட்டு போகணும், நாமளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும், எங்கே போகணும் என்னான்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நாம் ஓட்டிகிட்டு போக வேண்டியது தானே நம்மளுடைய வேலை. நம்ம நல்லபடியாக போவோமா, அங்கே ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு டென்ஷனாக இருந்தோன்னு வைங்களேன், வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது இல்லைங்களா? அதை போல் நாம் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை நாம் அதை நினச்சி மட்டும் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொன்றும் பண்ணும்போது நம் வாழ்க்கையில் நாளைக்கு அதே போல் என்ன தேவையோ அது அந்தந்த டைமில் நடக்கும். இந்த பகவான் என்னென்ன டைமில் எது நடக்கணுமோ அதை நடக்க வைப்பார் இல்லையா? இப்போ நேற்று முடிக்கும் கவனிச்சிக்கிட்டா இன்றைக்கி முடிக்கும் கவனிச்சிட்டு இருக்கா பகவானுங்கும்போது நாளைக்கு பகவான் கவனிச்சுப்பாரா மாட்டாரா? யோசிங்களேன், கவனிச்சுப்பார் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம வேலை முயற்சி பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. இப்போ எதையுமே நம்மளால் முடியும் நாம் நினைக்கும் போது எல்லாத்தையுமே நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் இல்லைங்களா? முடியாது அப்படின்னு நினச்சோம்னா செய்ய முடியாது. இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவோமோன்னா இன்றைக்கி இது முடிக்கும் கூட்டிகிட்டு வந்த பகவான் நாளைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாரா சொல்லுங்க பார்க்கலாம்? வழி காட்டுவாரா இல்லையா? அப்போ அதுக்கு நாம் நம்மளை தயார்படுத்திக்கணும் இல்லைங்களா? இப்போது அதுக்கு இப்போ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன் பண்ண முடியல அப்படின்னு நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அதுக்கு என்ன மெயின் ரீசன்னா, நம்ம பகவான் பாதத்தை பிடிக்கணும். இப்போ எப்படி மகாபாரதத்தில் அர்ஜுன் கிருஷ்ணனை பிடிச்சதுனால தான் கிருஷ்ணன் என் பக்கத்தில் பகவான் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னதுனால தான் அர்ஜுனை ஜெயிக்க முடிஞ்சது இல்லைங்களா? அப்போ பகவான் பாதத்தை பிடிச்சா மட்டும் போதுமா? அதுக்குண்டான வழியை பகவான் சொல்லும்போது அதை நாம் தானே செய்யணும். பகவான் அதில் என்ன பண்ணாருன்னா கிரியா யோகத்தை அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தாரு. நீ இதை பண்ணும்போது மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பகவானையும் கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த பகவான் சொன்ன அந்த கிரியா யோகத்தையும் பண்ணும்போது மட்டும்தான் அர்ஜுனனால் ஜெயிக்க முடிஞ்சது இல்லைங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும், நாமளும் ஒவ்வொன்றும் முயற்சி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் தான் செஞ்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் சில பேர்த்துக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, சில பேர்த்துக்கு ஆகலை. அப்படின்னா ஏன் ஆகலை யோசிங்க. பகவான் அருள் இல்லைன்னு வைங்களேன், நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. எவ்வளோதான் டேலண்ட் நம்மளுக்கு இருந்தாலும் அந்த பகவானோட அருள் இருந்தால் மட்டும்தான் அதை நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். இப்போ இந்த கை பகவான் அருள் நினச்சிக்கோங்க, இது டேலண்ட்னு வச்சுக்கோங்க. ரெண்டு கையுமே சேர்த்து கட்டினா தானே சத்தம் கேட்கும். ஒரு கையில் சத்தம் கேட்குங்களா? இல்லை தானே? அதை போல் நம்மளுக்கு எவ்வளோதான் டேலண்ட் இருந்தாலும் அந்த பகவானோட அருள் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால்
வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நிறைய பேர் நினைப்பாங்க இல்லைங்களா, ஏன் நாமளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கமே, நம்மளால் ஏன் அந்த ஸ்டேஜை விட்டு தாண்டவே முடியலையே, ஏன் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இந்த கொஸ்டின் இருக்குது இல்லைங்களா? அதுதான் அந்த விதி என்கின்ற மாயவலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த மாயவலையிலேருந்து நாம் நம்மளை மீட்டுக்கணுன்னா என்ன பண்ணணும்? அதுக்குண்டானதை நாம் செய்யணும் இல்லைங்களா? முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். அப்போ நாம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். பகவான் வந்து ரூட்டை தான் காமிப்பார். உனக்கு உடம்பு சரியில்லையா, நீ வந்து இதெல்லாம் பண்ணி நல்லா பண்ணிக்கோ அப்படின்னு ரூட்டை தான் பகவான் காமிப்பார். உனக்கு வந்து பொருளாதார வசதி இன்னும் மேலே வேணுமா, நீ இதெல்லாம் பண்ணும்போது மட்டும்தான் நீ வந்து விதியிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு பகவான் காட்டிட்டான்னு வைங்களேன். அதை நாம் தானே பயன்படுத்திக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் போய் கற்றுக்கிட்டு தினமுமே அதை பண்ணுறதில்ல. யோசிங்களேன். அப்போ ஏன் உடனே இப்போ செய்யும்போது உடனே வந்து அது வந்து பலன் கொடுக்குமா? இப்போ ஒரு செடி விதை போடுறோன்னு வைங்களேன், அது முளைச்சி வந்து அப்படியே பெருசாகி கனி கொடுக்கறதுக்கு வருஷக்கணக்காக ஆயிடுது இல்லைங்களா? அப்போது நாம் பயிற்சி பண்ணும்போது மட்டும் உடனே அது பலன் கொடுக்கணுன்னா எப்படி? மந்திரத்தில் மாங்காய் விழுவுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பகவான் பார்த்துட்டே இருப்பார். நாம் கேட்கும்போது தான் அதுக்கு பதில் கிடைக்கும். பதில் பகவான் சொல்லும்போது அதை நாம் தானே யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு அப்பா எனக்கு நீ கருணையே காட்டலையா அப்படின்னா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். பகவான் சொல்லுவார். இப்போ ஒருத்தன் வந்து தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்கான், பகவானே காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு கும்பிட்டுட்டு இருக்கும்போது பகவான் வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக இதை துடுப்பெல்லாம் போட்டார். நீந்திக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் எதையுமே யூஸ் பண்ணிக்காம அவன் வந்து பகவானை எந்த ரூபத்தில் கும்பிட்டானோ அதே ரூபத்திலே பகவான் வந்து காப்பாற்றுவார்ன்ட்டு காப்பாற்றிக்க எதை வந்து அனுப்பினாலும் அதை யூஸ் பண்ணிக்காம அந்த பகவானையே மேலே பார்த்துட்டு வாப்பான்னு கூப்பிட்டா வேலையாகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பகவான் வந்து ரூட்டை தான் காமிப்பார். நாம் தான் நம்ம முயற்சியில் தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் இல்லைங்களா? உள்ளுக்குள்ளேருந்தே சொல்லிகிட்டே தான் இருக்கார். நாம் வெளியவே தேடிட்டு இருக்கோம் பகவான் உள்ளுக்குள்ளேயே தானே இருக்கார். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்தே உணர்த்தார் இல்லைங்களா? நம்ம யோசிக்கும்போது மௌனமாக யோசிக்கும்போது உள்ளுக்குள்ளேருந்தே உள்ளுணர்வு தோணும். அதே தான் பகவான் வாய்ஸ். அப்போ பகவான் நம்ம கூட பேசிகிட்டே தான் இருக்கார். நாம் தான் அதை கவனிக்கிறதே இல்லைங்களா? அப்போ அவன் என்ன பண்ணான், பகவான் வந்து காப்பாற்றுவார் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு போய் சேர்ந்துட்டானா. இப்போ மேலே போய் பகவான்கிட்ட கேட்கும்போது பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்பா உன்னை காப்பாற்ற தான் நான் 2-3 வழி காட்டினல்ல, நீ ஏன் அதை பயன்படுத்திக்கல அப்படின்னு கேட்டார். நீங்களே வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்த பகவானே அப்படிங்கவும், உன் முட்டாள்தனத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு உதவி தான் செய்ய முடியும், நீ அதை யூஸ் பண்ணிக்கலன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்களா பகவான். அப்போ இதில் ஆன்மீகத்தில் போதும்போது மட்டும்தான் இந்த பயிற்சியெல்லாம் யோக பயிற்சிகளெல்லாம் செய்யும்போது மட்டும்தான் நாம் அந்த விதி என்கின்ற மாய வழியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ பொக்கிஷமான இதை வந்து பகவான் நம்மளுக்கு வந்து காட்டியிருக்காருன்னா, இது வந்து எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் இதுக்கு ஈடாகாது. அவ்வளோ நல்ல பொக்கிஷம் இல்லைங்களா? அதை யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? இப்போ டைம் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் விழிக்கும்போது கண்டிப்பாக நம்ம அந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற டைமில் உட்காந்து செய்யலாம் அப்படின்னா செய்ய முடியுமானா முடியவே முடியாது, டைம் கிடைக்காதுங்க. என்ன தான் அவன் வீட்லேயே இருந்தால் கூட மற்ற டைமில் உட்காந்து செய்யலாம் அப்படிங்கும்போது அது எம்டி ஸ்டொமக்கில் செய்யணும் இல்லைங்களா? மற்ற டைமில் செய்யலாம் அப்படின்னு விட்டோம்னா வேலைக்கே ஆகாது, செய்யவே டைம் இருக்காது. அதனால் அந்த ஏர்லி மார்னிங் நாங்கள் உட்காந்து 4 to 5 இல்லை 5 to 6 நம்ம செய்யும்போது நம்மளுக்கு அது அதிக அளவில் பயன் கொடுக்கின்றது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன், பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் கேட்டு பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்களே, நாம் வந்து அந்த ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த டைமை யூஸ் பண்ணி தான் நாம் வந்து இந்த நிலைக்கு வந்தோம் அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்போ பால் பேக்கெட் போடுறவங்க, நியூஸ் பேப்பர் போடுறவங்கலாம் அந்த நிலைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இல்லைங்களா?
அப்போது அந்த டைமை வந்து அந்த தியானத்துக்கு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கன்னு தான் சொல்கிறாரு ஒழிய பகவான் அந்த டைமில் நீ மீதி வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். எந்திரிச்ச உடனே ஒரு அரை மணி நேரமாச்சும் ஒதுக்கி அந்த தியானத்துக்குன்னு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணிக்கும் போது தான் அது உங்களுக்கு வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதெல்லாம் நம்மளால் செய்ய முடியலையோ அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். தியானம் பண்ணும்போது மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்கிறார் பகவான். இப்போ வாழ்க்கை என்ன நம்ம பார்த்து என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா பாம்பை பார்க்குறாப்புல பார்த்து பயந்துட்டு இருக்கோம். பயத்தை முன்ன விடணும் இல்லைங்களா? பயத்தை விடலைன்னா எதுவுமே சாதிக்கவே முடியாது. பயத்தை முன்ன விடணும். தர்ம வழியில் போய்கிட்டே இருக்கும்போது பகவான் பாதத்தை பிடிச்சிட்டோம்னா பகவான் அவரோட அருளில் எதை வேணால் சாதிக்கலாம். சாதிக்க முடியாத விஷயம்ன்றது எதுவுமே இல்லையே. பகவானை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், முடியாத விஷயம்னு உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம்? பகவான் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்குவோம். பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? தயவு செய்து நாளைக்கு என்ன நடக்குமோன்னு அதையே நினச்சி நம்ம நிம்மதியை நாம் எடுத்துக்க வேணாம். ப்ரெசன்ட் டென்ஸில் வாழ்வோம். நம்மளோட முயற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் முடியுது அப்படிங்கும்போது நாளைக்கே முடியும் தானே. எப்படி முடியாமல் போவோம்? கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நம்மளால் எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவே முடியாது. ஏன் வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க, மனசை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? நம்ம வந்து மனசை ஹாப்பியாக வச்சுட்டு இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அப்போ தான் நம்மளால் என்ன எய்ம் வச்சுருக்கோமோ அதை நம்மளால் சாதிக்க முடியும். சரிங்களா? அது இல்லையே இது இல்லையேன்னு அந்த பாசத்துக்கும் அந்த ஜட பொருட்களுக்கும் நம்ம வந்து அது மேலேயே கவனம் வச்சு எதில் கவனம் வைக்கணுமோ அதில் விட்டுட்டோம் இல்லைங்களா? அப்போ நாம் அந்த தியானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்மளை நோக்கி வந்துடுமே. அப்போ என்ன பண்ணலாம்? எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க அப்படி வாழ்கிறாங்களா, இவங்க இப்படி வாழ்கிறாங்களா, நாம் அப்படி வாழணுமா, அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையா அப்படின்னு யோசிக்க வேணாமே. நம்ம இஷ்டத்துக்கு நாம் வாழலாம் இல்லைங்களா? ஏன் எதனால் மற்றவங்களாட்டுமே நாமளும் வாழணும்னு என்ன அவசியம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு பிடிச்சாப்புல நம்ம வாழ்க்கையை நாம் வாழலாமே. அப்போது இப்போ வந்து எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் இந்த யோகத்தில் பூந்துட்டு இதெல்லாம் கற்றுக்கும் போது இந்த உலகத்திலேயே வந்து இந்த தியானம் பண்ணும்போது கிடைக்கிற அந்த இன்பமானது வேறு எதுலையாச்சும் கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. தயவு பண்ணி அந்த நிம்மதி வந்து வெளியே தேடாதீங்க. நமக்குள்ளே தான் நிம்மதியை தேட முடியும். பகவானை உள்ளுக்குள்ளே தேடும்போது ஆன்மா கூட பேசணும். நம்ம ஆன்மாவை மதித்து நாம் ஆன்மா கூட பேசணும். உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த சுவாசத்தை மட்டும் கவனிக்கும் போது நமக்கு உண்டான பதில் வந்து நம்ம ஆன்மாவே சொல்லிடும். அப்போது நாம் நம்ம ஆன்மா கூடலாம் பேசுகிறதே இல்லைங்களா? பேசணும் இல்லையா? நம்ம ஆன்மாவை ரசித்து நம்ம ஆன்மா கூட பேசணும். இந்த வழியில் இந்த ஆன்மீக பாதையில் போது வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஆன்மாவுக்கு நன்றி சொல்லணும். இந்த உடம்புக்கும் நன்றி சொல்லணும். இந்த உடம்பு எடுத்ததால நம்ம வந்து அந்த பகவானை வந்து நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதனால் இந்த உடம்புக்கும் நன்றி, இந்த ஆன்மாவுக்கும் நன்றி, இந்த ஆன்மீக பாதையை காட்டிய அந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி அப்படின்னு நாம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நல்லது நடக்கும். பகவான் நம்மளுக்கு எவ்வளோதான் கொடுத்தாலும் அதை வந்து நம்ம அதையெல்லாம் வந்து சந்தோஷப்படாமல் இன்னும் அது இல்லையே இது இல்லையேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் தப்பு நம்மளோட தான் பகவானோட தான். சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பண்ணுற முயற்சி நம்ம தேடல் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளை தேடிட்டு எது வேணுமோ நம்மளை தேடிக்கிட்டே வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? இன்னையிலேருந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வாழ்வோம். பயத்தை விட்டுட்டு இந்த பாம்பு கிடையாது. நம் வாழ்க்கை என்பது பாம்பை பார்த்து பயப்படுவதைப் போல பயப்பட தேவையில்லை. அது வெறும் கயிறு தான் அப்படிங்கிறது எப்போ நாம் புரிஞ்சுக்குவோன்னா அந்த ஆன்ம பாதையில் போகும்போது மட்டும்தான் நாம் அதை புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பாம்பை பார்த்து பயப்பட்டாப்புல நம் வாழ்க்கையை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. அப்போ வந்து வாழ்க்கைன்னா பயமே கிடையாது. பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும்.
பகவானோட அருள் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? அப்போ பகவானை கெட்டியாக பிடிச்சிக்குவோம், பயிற்சியும் பிடிச்சிக்குவோம், விடாமல் முயற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.